உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 1ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட குடிதெழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதெழியி நிற்கும் உலகு என்ற வெண்பாவின் இலக்கணத்திற்கேற்ப மக்களின் நலனையும் விருப்பத்தையும் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் அகிலத்தின் முன்னோடியாக திகழும் முதலமைச்சர் அம்மா அவர்களின் முன்னோடி திட்டங்களை உலகமே பின்பற்றி வருகிறது. வன்கண் குடி காத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்ற குரலின் இலக்கணமாக திகழும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தாய் உள்ளத்துடனும் சமயோசிதத்துடனும் தொலைநோக்கு சிந்தையுடனும் செயல்படுத்தும் திட்டங்களால் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். அகிலம் போற்றும் அம்மா அவர்கள் அரசியல், ஆளுமையியல், இசையியல், உளவியல், ஊடகவியல், எழுத்தியல், எந்திரவியல், அறவியல், மெய் விளக்கவியல், வானியல், விலங்கியல், கருவியல், புவியியல், உட்கூறியல், பொருளியல், உடலியல், இயற்பியல், இறைமையியல், வேதியியல், வணிகவியல், கணிதவியல், கணக்கியல், காட்சியியல், சொல்லாட்சியியல், அழகியல், மதங்கள், மரபுகள், விதிகள், வியாக்கியானங்கள், தத்துவங்கள், தாத்பரியங்கள் என அனைத்தும் அறிந்த அறிவு கருவூலமாக திகழ்கிறார். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வண்ணம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது குறித்தும் 1970ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் பலியான 40 விவசாயிகளின் குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 2 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ள விவரங்கள். உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடுவின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைப்பது, 40% குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் கண்காணிக்கவும், அரசுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கவும் சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்த தகவல்களையும், சட்டமன்றம் என்பது மக்களாட்சியின் மகத்துவம் என்றும் அனைத்து மக்களுக்கும் நன்மை புரிய கிடைத்த அரிய வாய்ப்பு என்றும் 14வது சட்டமன்ற பேரவையின் இறுதி கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டு ஆற்றிய நிறைவுரையையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வண்ணம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவித்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் 1970 முதல் 1980ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் பலியான 40 விவசாயிகளின் குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 2 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடுவின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வெளியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இப்பகுதியினை காணலாம். நாட்டின் முதன்மை தொழிலாகவும் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் விவசாய பெருமக்களின் வளமான வாழ்வுக்கு இன்றியமையாததாகவும் விளங்கும் வேளாண்மை துறைக்கு எனது தலைமையிலான அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. எனவேதான் வேளாண் தொழிலை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளின் வாழ்வை வளம் பெறச் செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எனது அரசு எடுத்து வருகிறது. சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், விவசாயத்தில் புதிய உத்திகளை கையாளுதல், விதைகள், உரங்கள் ஆகியன உரிய நேரத்தில் கிடைக்கச் செய்தல், தேவையான பயிர்க்கடன் வழங்குதல், பாசன வசதி அளித்தல், மானிய விலையில் எந்திரங்களை வழங்குதல் என பல்வேறு நடவடிக்கைகளை
எனது தலைமையிலான அரசு எடுத்து வருவதன் காரணமாக விவசாயிகளின் வருவாய் பெருகியுள்ளது. விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வண்ணம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு தானிய உற்பத்தியில் ஆண்டுதோறும் புதிய சாதனைகளை எனது தலைமையிலான அரசு நிகழ்த்தி வருகிறது. எனவேதான் 2011-12 ஆண்டில் உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைத்ததற்காகவும் 2013-14 ஆண்டில் பயறு உற்பத்தியில் சாதனை படைத்ததற்காகவும் 2014-15 ஆண்டில் சிறுதானிய உற்பத்தியில் சாதனை படைத்ததற்காகவும் மத்திய அரசின் கிருஷி கர்மான் விருதை தமிழ்நாடு பெற்றுள்ளது. விவசாயிகள் நலன் காக்கும் வகையில் இப்போது அரசு தானே முன்வந்து திட்டங்கள் செயல்படுத்துகிறது என்றாலும், முன்பெல்லாம் போராட்டங்கள் மூலமே விவசாயிகள் பல்வேறு சலுகைகளை பெற முடிந்தது. விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக 1966 ஆண்டு கோவை வடக்கு தாலுகா விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு சங்கம் திரு வேலப்பன் அவர்களை தலைவராகவும் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களை செயலாளராகவும் கொண்டு துவங்கப்பட்டது. பின்னர் இது கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரையும் உள்ளடக்கியதாக 1967 ஆண்டு நிறுவப்பட்டது. இவ்வாறு விதை ஊன்றப்பட்ட விவசாயிகள் சங்கம் 1973 ஆண்டு தமிழக விவசாயிகள் சங்கமாக மலர்ந்து விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு விவசாயிகளுக்கான பல்வேறு சலுகைகளை பெற்று தந்தது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள் 1984 ஆண்டு அவர் மறையும் வரை தொடர்ந்து தலைவராகவே இருந்தார். இன்றைக்கும் பல்வேறு விவசாய அமைப்புகளாலும் விவசாயிகளாலும் பெரிதும் மதிக்கப்படுபவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள் ஆவார். கடந்த 2011 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் போது கோயம்புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு கோவையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றும் 1970 ஆண்டு முதல் நடைபெற்ற பல்வேறு விவசாயிகள் போராட்டங்களின் போது உயிர் நீத்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்றும் நான் அறிவித்திருந்தேன். எனது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு அன்னாரின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை மன நிறைவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்து 1970 முதல் 1980 வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறை துப்பாக்கி சூட்டிற்கு பலியான விவசாயிகளின் குடும்பத்தாருக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டங்களில் 47 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 7 பேருக்கு வாரிசுதாரர்கள் இல்லை. எனவே மீதமுள்ள 40 விவசாயிகளின் குடும்பங்களை சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இந்த 40 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு மொத்தம் 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. 6 வயதுக்குட்பட்ட பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் 5 மாவட்டங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த நிலையில் மேலும் 20 மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள விவரங்கள் நாட்டிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கென மாநில ஆதார வள மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ள தகவல்கள் உட்பட செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் அம்மா அவர்கள் 110 விதியின் கீழ் தெரிவித்த விவரங்களை விரிவாக காணலாம். மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்தில் ஓர் அங்கமாக அனைவரும் ஏற்பதற்கும் வளர்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்கும் வகையில் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கும் அவர்களின் முழு பங்கேற்பை உறுதி செய்வதற்கும் வகை செய்யும் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. எனது முந்தைய ஆட்சி காலத்தில் 1993ஆம் ஆண்டிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி இயக்ககத்தை ஏற்படுத்தியதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு என விரிவான மாநில கொள்கையையும் 1994ஆம் ஆண்டே நான் வெளியிட்டேன். 2011ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு வழங்கிட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது. 6 வயதுக்குட்பட்ட பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் 5 மாவட்டங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த நிலையில் மேலும் 20 மாவட்டங்களில் இது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப நிலை பயிற்சி மையத்திற்கு குழந்தைகளை அழைத்து வரும் பாதுகாவலர்களுக்கு கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் சலுகை வழங்கியதுடன் நாளொன்றுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பயண செலவு தொகை 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சாதாரண காதொலி கருவிகளுக்கு பதிலாக 10,000 ரூபாய் மதிப்புள்ள அதிக திறன் வாய்ந்த காதொலி கருவிகள் வழங்கப்படுகின்றன. பார்வை குறை உள்ள குழந்தைகள் படிப்பதற்கு எளிதாக படிக்க வகை செய்யும் விதமாக எழுத்துக்களை பெரிதாக்கி பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் வழங்கப்படுகின்றன. 12 மாவட்டங்களில் மட்டும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் செயல்பட்டு வந்த தொழிற்பயிற்சி மையங்கள் மேலும் 20 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் தொழில் துவங்க மத்திய கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெறப்படும் கடன் தொகைக்கான வட்டியினை அரசே செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு சிறப்பு பள்ளிகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற சிறப்பு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்களுக்கு 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் இந்த பள்ளிகளில் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வரும் உணவு ஊட்டுச் செலவினம் 450 ரூபாயிலிருந்து 650 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. விடுதியில் தங்காமல் இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட சாதாரண மடக்கு குச்சிகளுக்கு பதிலாக ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு அவர்களின் இயலா தன்மையின் வகை, பாதிப்பின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களுக்கு உள்ளடக்கிய கல்வி வழங்கப்பட்டு வருகிறது.
நாட்டிலேயே முதன்முறையாக மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கென மாநில ஆதார வள மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 108 நகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு வசதியாக பொது கட்டிடங்களில் அவர்களுக்கென தனி கழிப்பிடங்கள் 8,20,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களுக்கு 500 முதல் 3,500 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. 1,500 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வந்த வாசிப்பாளர் உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டுதோறும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் 1000 எண்ணிக்கை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கென 32 நகரும் சிகிச்சை பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு இல்லங்கள் அரசு நிதி உதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் 11 மாவட்டங்களில் செயல்பட்டு வந்தன. மேலும் 21 மாவட்டங்களில் இந்த இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று மனவளர்ச்சி குன்றியோருக்கான இல்லங்கள் 21 மாவட்டங்களில் செயல்பட்டு வந்த நிலையில் மேலும் 11 மாவட்டங்களில் அதுபோன்ற இல்லங்கள் துவங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் குடியிருப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதேபோன்று பசுமை வீடுகள் திட்டத்திலும் தொகுப்பு வீடுகள் திட்டத்திலும் 3% ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தேசிய வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 50% அல்லது 4 மணி நேரம் வேலைக்கே முழு ஊதியம் வழங்கப்படுகிறது. எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தும் இத்தகைய திட்டங்களால் தான் மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாப்பதில் சிறந்த மாநிலத்திற்கான விருதை 2013-14 ஆண்டில் பெற முடிந்தது. %40 குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை. அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு கண்காணிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களை கண்காணிக்கவும் அரசுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கவும் சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தார். இந்த அறிவிப்பின் கூடுதல் தகவல்களை அறியலாம். மாற்றுத்திறனாளிகள் மேலும் சில சலுகைகள் கேட்டு அரசுக்கு கோரிக்கைகள் வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது சில சலுகைகளை அறிவிக்க விரும்புகிறேன். 1. தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு குறைபாட்டின் அளவு 60% என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது 40% என குறைக்கப்படும். இதனால் 40% குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளும் 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை பெற இயலும். 2. மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர், அதாவது டெஸ்டிடியூட் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என விதிமுறைகள் உள்ளன. எவ்வித வருவாய் இல்லாதவராகவும் 50,000 ரூபாய்க்கு அதிகமான சொத்துகள் இல்லாதவராகவும் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள 20 வயதுக்கு மேற்பட்ட மகன், மகனின் மகன், அதாவது பேரன், கணவர் அல்லது மனைவி இல்லாதவரே ஆதரவற்றோர் என வரையறுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை ஆதரவற்றோராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்படும். அதாவது வேலைவாய்ப்பற்ற 40% மேல் குறைபாடுள்ள
மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆவர். 3. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணிகளில் 3% ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாகும். இந்த இடஒதுக்கீட்டை அரசு தவறாமல் கடைபிடித்து வருகிறது. எனது தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை 5633 மாற்றுத்திறனாளிகள் அரசு மற்றும் அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீடு முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் உள்ள உயர்மட்ட குழு கண்காணித்து வருகிறது. 4. மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களை கண்காணிக்கவும் அரசுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கவும் சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்படும். என்னால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் என நான் திடமாக நம்புகிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சட்டமன்றம் என்பது மக்களாட்சியின் மகத்துவம் என்றும் அனைத்து மக்களுக்கும் நன்மை புரிய கிடைத்த அரிய வாய்ப்பு என்றும் 14வது சட்டமன்ற பேரவையின் இறுதி கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆற்றிய நிறைவுரையை காணலாம். இந்த 14வது சட்டமன்ற பேரவையின் இறுதி கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் வளம் சேர்க்கும் அறிவிப்புகளை வெளியிட்டதில் நான் பெரும் மனநிறைவு அடைகிறேன். இந்த 14வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் என்ற முறையில் இணைந்து பணியாற்றியதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல சமயங்களில் விவாதங்கள் காரசாரமாக இருந்தாலும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் செயல்பட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை தங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றம் என்பது மக்களாட்சியின் மகத்துவமாகும். அனைத்து மக்களுக்கும் நன்மை புரிய நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பிது. இந்த சட்டமன்றத்தில் நடுநிலை தவறாது பணியாற்றிய மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவர் திரு ப. தனபால் அவர்களுக்கும் மாண்புமிகு அவை முன்னவர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்து 1970 முதல் 1980 ஆண்டு வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் பலியான 40 விவசாயிகளின் குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுதாரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 2 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ள விவரங்களையும் உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடுவின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைப்பது, 40% குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களை கண்காணிக்கவும் அரசுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கவும் சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்த தகவல்களையும் 14வது சட்டமன்ற பேரவையின் இறுதி கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆற்றிய நிறைவுரையையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம்.
நன்றி, வணக்கம்.